Praise the Lord. We welcome you all once again in the precious name of our Lord and Savior Jesus Christ. It's good to see you all here today, and good to see all the people who went to the base camp coming back. All of them very tired, I suppose. Praise the Lord, and may the Lord bless you. And yeah. தேவனுக்கு சோத்திரம். உங்களை எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல வரவேற்கிறோம். பேஸ் கேம்ப்ல திரும்பி வந்தவங்களை எல்லாம் பார்க்கறதுல மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாரும் டயர்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Everyone here, we have all come here with some hope or expectation. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருமே ஒரு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நம்பிக்கையோட இங்க வந்திருக்கோம். But I don't know what is sort of expectation. It can be such an expectation that is within us, might be a worldly expectation, or sometimes people might be yearning here in the Lord, having a expectation in Lord's kingdom, that might be anything. இல்ல என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு, அது உலக காரியமான எதிர்பார்ப்பாகவும் இருக்கலாம், இல்லை தேவனுடைய ராஜ்யத்துல நாம் அதுக்காக ஏங்குகிற தேவனுடைய காரியங்களாகவும் இருக்கலாம். We face lots of obstacles in our life. நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய தடைகளை நாம் பார்க்கிறோம். There are not any people who doesn't face any obstacle. If anyone says that, oh, I accepted the Lord Jesus, I am not facing any obstacles in my life, then I will not believe it. என்னுடைய வாழ்க்கையில நான் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு தடையுமே இல்லை என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நான் அதை நம்ப மாட்டேன். Because everyone, the moment you accept the Lord Jesus, you will face more obstacles, to be honest. உண்மையா சொல்ல போணும்னா நீங்க இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய தேவனாக ஏற்றுக்கொண்ட போது இன்னும் அதிகமாக நீங்கள் தடைகளை பார்ப்பீர்கள். But the Lord has called us as more than conquerors, and we are called to earn more than overcomers of all these obstacles. ஆனால் தேவன் நம்மை வெற்றி சிறந்தவர்கள், மேற்கொள்கிறவர்கள் என்று அழைக்கிறார். நாம் இந்த தடைகளை எல்லாம் மேற்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். The proof that you can see is from the word of God. அதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அதை நிரூபிக்கலாம். Because every servant of God faced obstacles. ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்களும் தடைகளை அவர்கள் சந்தித்தார்கள். It may not be anywhere near to the obstacles that we faced. நாம எதிர்கொள்கிற எந்த ஒரு தடைக்கு முன்பாக அதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. We cannot compare it to the obstacles that we are facing might be. நம்ம எதிர்கொள்கிற இந்த தடைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாதா இருக்கலாம். Because they faced up to the point of shedding their blood for the Lord. அவர்களுடைய ரத்தத்தை தேவனுக்காக சிந்துகிற அளவுக்கு அவர்கள் அதை சந்தித்தார்கள். When Peter is saying, he is saying that has anyone suffered to the point that you have to shed your blood? He is asking the people. அவர் பேதுரு ஜனங்களை கேட்கிறார், யாராவது நீங்கள் ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நீங்கள் யாராவது துன்பப்பட்டிருக்கிறீர்களா என்று. இயேசுவுக்காக. So you can see here in this country at least we have not like that. இந்த தேசத்துல நாம் அப்படி இல்ல. But there are in many other countries lots of people are even passing through difficult circumstances, even standing for the Lord, shedding their blood. ஆனால் மற்ற தேசங்கள்ல பார்த்தோம் என்றால் அவர்கள் தேவனுக்காக நிற்கும் பொழுது அவர்கள் ரத்தங்களை சிந்துகிறார்கள். There are many nations where they are standing for the Lord and they are shedding the blood and standing for the Lord. பல தேசங்கள்ல அவர்கள் தேவனுக்காக நிற்கிறவர்கள், தேவனுக்காக ரத்தம் சிந்துகிறவர்களாக இருக்கிறார்கள். So might be there will be a time that we will also be facing where our standing for the Lord will be tested. நம்மளுடைய நாமும் தேவனுக்காக நிற்கிறதே அது சோதிக்கப்படலாம். One day we will also be tested, our faith will be tested. ஒரு நாளைக்கு நம்மளுடைய விசுவாசமும் சோதிக்கப்படுவதாக இருக்கலாம். But we will not know when our faith will be tested. ஆனால் நமக்கு தெரியாது என்றைக்கு நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் என்று. But when the time comes our faith will be tested. ஆனால் நேரம் வரும் பொழுது நம்மளுடைய விசுவாசமும் சோதிக்கப்படும். Just like how for every gold you buy, there is going to be a seal on that gold. Whatever gold you are wearing, you can see that there is a seal of how pure it is. Your faith also will be marked with a seal of how pure your faith is. நீங்க வாங்குற ஒவ்வொரு அந்த தங்கத்திலேயுமே ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கும், அது எவ்வளவு தூய்மையானது என்பதற்காக. அதே போலதான் நம்மளுடைய விசுவாசத்திற்கும் அது ஒரு முத்திரை குத்தப்படும், நாம் எவ்வளவு விசுவாசத்தோடு. How many of you like pure gold? எத்தனை பேருக்கு நல்ல தங்கம் வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? No, God also likes pure gold. தேவனுக்கும் நல்ல தங்கம் வேண்டும் என்று நினைப்பார். He is looking for our faith as pure and is pure as gold. That's what he is comparing to. அப்படிதான் அவர் நம்மளுடைய விசுவாசத்தையும் அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். சுத்தமான தங்கத்தை போல நாமும் சுத்தமான விசுவாசமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தான் தங்கம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கும் தங்கம் பிடிக்கும். ஓகேயா? You think you only like gold, but God also love gold. Pure gold God likes. சுத்தமான தங்கம் தேவனுக்கு பிடிக்கும். So here you can see that in our life we face lots of obstacles, giants, mountains. நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய தடைகள், நிறைய ராட்சதர்கள், நிறைய மலைகளை நாம் எதிர்கொள்கிறோம். Last week we were seeing of how right from the day of Noah onwards, or before that, there were giants in this earth who are being placed strategically to oppose God's people, God's plan.
நம்ம போன வாரம் பார்த்தோம், நோவாவின் காலத்தின் முதல் அதற்கு முன்பாகவும் அந்த ராட்சதர்களை தேவனுடைய திட்டங்களை முறியடிக்கிறதற்காகவும் தடை பண்ணுவதற்காகவும் எப்படி அந்த ராட்சதர்கள் ஒரு தந்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு And the இடத்துலையும். Israelites always, when they saw these giant people, they faltered, they became fearful, they were afraid, they were not ready to enter the promised land because of the giants who were there in that land. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ராட்சதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பயந்தார்கள். அவர்கள் அந்த ராட்சதர்களை பார்த்து பயந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்குள் அவர்கள் நுழைய அவர்கள் மறுத்தார்கள். In Mark chapter 11 and in verse 23, you can see that 22 and 23, Jesus is saying to his disciples, so Jesus answered and said to them, have faith in God. Mark chapter 11 verse 22. So Jesus answered and said, have faith in God. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாய் இருங்கள். And he said in verse 23, for assuredly I say to you, whoever says to this mountain, be removed and be cast into the sea, and do not doubt in his heart, but believes that those things he says will be done, he will have whatever he says. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Verse 24, therefore I say to you, whatever things you ask when you pray, believe that you receive them and you will have them. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். So this statement Jesus said when he actually cursed that fig tree. இந்த வாக்கியங்களை இயேசு அவர் அந்த அத்திமரத்தை அவர் சபிக்கும் பொழுது சொன்ன வாக்கியங்கள். You know, he said and it happened, the fig tree withered. அவர் சொன்னாரு, அந்த அத்திமரம் அது விழுந்து போனது. So you can see that he was saying the power of words, of what happens and you speak, and if you are looking into a mountain that is placed in front of you to stop you from knowing God, stop you from giving fruit in your life, stop you from moving forward in the Lord, if there is any mountain, you can speak to them, and if you believe in your heart that it will be done for you. அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று. உங்களுடைய ஊழியத்திற்காகவோ இல்லை உங்களுடைய தேவனிடத்தில் நீங்கள் நெருங்குவதற்காகவோ ஏதாவது ஒரு மலை உங்களுக்கு முன்பாக தடையாக இருந்தது என்றால், நீங்கள் உங்களுடைய வார்த்தையினால் அந்த மலையை பெயர்ந்து போ என்று சொல்லும் பொழுது, அந்த மலை விசுவாசத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த மலை பெயர்ந்து போகும் என்று சொல்லுகிறார். So here you can see that the Israelites in the Old Testament faced lots of giants. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய ராட்சதர்களை அவர்கள் எதிர்கொண்டார்கள். In New Testament we are facing lots of giants. புதிய ஏற்பாட்டுல நாமும் நிறைய ராட்சதர்களை எதிர்கொள்கிறோம். In the Old Testament all the giants that was there right through the history were all actually spiritual hosts of wickedness in the heavenly places. They were rebellion against God. அந்த பழைய ஏற்பாட்டுல அங்க உள்ள ஒவ்வொரு ராட்சதர்களுமே அவர்கள் எல்லாருமே வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், தேவனுக்கு எதிராக வைக்கப்பட்டவர்கள். But here in the New Testament we also face lots of spirits that wants to push us away from the plan of God, and they are like giants and mountains that we face. இந்த புதிய ஏற்பாட்டுல இன்றைக்கு நாமும் அதே போலதான் நிறைய பொல்லாத ஆவிகள் நம்மை தேவனிடத்திலிருந்தும் தேவனுடைய திட்டங்களிலிருந்தும் நம்மை புறம்பே தள்ளுகிற ஆவிகள் நமக்கு முன்பாக ராட்சதர்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. But for us we start from victory. ஆனால் நாம் வெற்றியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். The Israelites were fighting towards victory. இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றிக்காக அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள். But we are all starting from victory. ஆனால் நாம் எல்லோரும் வெற்றியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். See, we are starting from a stage where our life starts with Jesus. நாம் எங்கே ஆரம்பிக்கிறோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை இயேசுவோடு கூட ஆரம்பிக்கிறோம். See, whenever you have given your life to the Lord Jesus, you are starting your life with Jesus. நீங்கள் என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் இயேசுவோடு உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீர்கள். You know, every time we'll think that when you're going to do something, you'll say, I want to do something for the Lord. நம்ம ஒவ்வொரு தடவையும் நாம் ஏதாவது ஒன்று செய்ய போகும்போது நாம் சொல்லுவோம், நான் தேவனுக்காக நான் செய்ய விரும்புகிறேன். You know, you don't need to do anything for the Lord. நீங்க தேவனுக்காக நீங்க எதையும் செய்ய தேவையில்லை. You need to be ready to do things with the Lord. நீங்கள் தேவனோடு கூட காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாக You are already with the Lord. Your Lord is with you. So we don't need to trouble ourselves. I want to do something for the Lord, just like a slave wants to do to a master. But He has given you a position that you are with the Lord. So whatever you want to do,
if you are confidently, you can say, I want to do this with the Lord, you can move forward. நாம வந்து தேவனோடு கூட இருக்கிறோம். நாம் தேவன் ஒரு காரியங்களை செய்யும் பொழுது நாம் ஏதோ ஒரு அடிமை அவனுடைய எஜமானனுக்கு செய்கிறது போல அல்ல. நாம் தேவனோடு கூட இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்யும் பொழுது நான் தேவனோடு கூட செய்ய போகிறேன் என்று நீங்கள் தைரியமாக நீங்கள் முன்னே செல்ல வேண்டும். So you can see here that in the Old Testament, Joshua under his leadership almost defeated all the giants that the Lord wanted him defeated. நீங்கள் பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், யோசுவா அவனுடைய தலைமையில் இருக்கும் பொழுது எல்லா ராட்சதர்களையும் அவன் தோற்கடித்தான். But there was some giants that he had left behind. ஆனால் சில ராட்சதர்கள் அங்கே விடப்பட்டார்கள். There were giants that were left, that was in Gaza, in Gath and in Ashdod. அங்க காசால, காத்ல, ஆஷ்டோட்ல அந்த ராட்சதர்கள் விடப்பட்டிருக்கிறார்கள். And now you can see that when it came to the time of David, King David, இங்க தாவீது ராஜாவின் நேரம் வரும்பொழுது நீங்கள் பார்க்கலாம், he had to fight one of the very popular giant, famous giant that you all know in the Bible. Can you name it? உங்களுக்கு அவர் வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ராட்சதர் கூட அவர் வந்து யுத்தம் பண்ணுகிறார். உங்களுக்கு தெரியுமா? Who is that? Goliath. You know Goliath. He's fighting with one of the most popular. Even the Sunday school kids will say faster than we all that the giant that David had to overcome in the very first days of his life was Goliath. அந்த கோலியாத் தான் தாவீது ராஜா. அவர் யுத்தம் பண்ண போகிறார். சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் கூட நம்மளை விட இன்னும் வேகமா சொல்லுவாங்க கோலியாத்னு. You can see that in 1 Samuel chapter 16, David was anointed as king by Samuel in a very secret private event for this family. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல நீங்கள் பார்க்கலாம், சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவை அவர் ராஜாவாக அவர் அபிஷேகப்படுத்துகிறார் தனியாக. And immediately in the next chapter you can see in 1 Samuel chapter 17 that now David is facing Goliath, or he decided to face Goliath. உடனடியாக அடுத்த அதிகாரத்துல நான் பார்த்த 17வது அதிகாரத்துல தாவீது கோலியாத்தை அவர் எதிர்கொள்கிறார். So how can we fight the giants that we are facing? That is the question today. இன்றைக்கு நாம் எதிர்கொள்ளுகிற இந்த ராட்சதர்களை எப்படி நாம் யுத்தம் பண்ண போகிறோம்? We can draw our strength, our lessons from the very word of God. நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்மளுடைய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம், நம்மளுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளலாம். Today we are going to look into the battle between David and Goliath. இன்றைக்கு நாம் தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடுவுல இருக்கிற யுத்தத்தை குறித்து பார்க்க போகிறோம். And you can see that Goliath was one of the giants that Joshua and his people had left behind from the city of Gath. So if you read in 1 Samuel chapter 17 and from verse 4, he says, and a champion, 1 Samuel chapter 17 verse 4, and a champion went out from the camp of the Philistines named Goliath from Gath, whose height was 6 cubits and a span. அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜாணுமாம். You can see that whatever giants that Joshua left behind had to be defeated by the future generation. ஜோஷுவா அங்க வந்து விட்டு போன அந்த தோற்கடிக்காம விட்டு போன அந்த ராட்சதர்களை எதிர்காலத்தில் வருகிற தலைமுறைகள் எப்படியா இருந்தாலும் அதை தோற்கடிக்க வேண்டும். So we also in our generation don't think that I can just easily pass my life off. Whatever giants you need to destroy in your life that is coming against God's plan in your life, if you don't destroy it, your future generation will face it. நீங்களும் அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக உங்களுக்கு முன்பாக வருகிற எந்த ராட்சதர்களையும் நீங்கள் தோற்கடிக்க வேண்டும். நீங்கள் அப்படியே அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்க கொள்ள முடியாது. நீங்கள் தோற்கடிக்கவில்லை என்றால் உங்களுடைய எதிர்காலத்தில் வருகிற தலைமுறைகள் because that is the battle for you to win. That is your bread to gain strength. அது நீங்கள் போராட வேண்டிய யுத்தம். அது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய இறை பலன். There is where your strength comes. அங்கிருந்து தான் உங்களுடைய பலன் வருகிறது. When Joshua and Caleb, before entering the promised land, when everyone else were against, they told that, see, all the giants that we face there are our bread. So we will go forward in faith and we will be successful. We will be victorious. யோசுவாவும் கேலபும் அந்த உளவு பார்க்க அந்த தேசத்துக்கு போன பொழுது அங்கே ராட்சதர்களை பார்த்து மற்றவர்கள் எல்லோரும் பயந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாம் வெற்றி சிறக்கலாம், அந்த ராட்சதர்களாம் நமக்கு இரையாக இருக்கிறார்கள், நாம் போய் அவர்களை தோற்கடிக்க முடியும் என்று சொன்னார். So Goliath was David's bread. கோலியாத் தாவீதினுடைய இரை. This giant Goliath who was there placed strategically by Satan and his kingdom to oppose David
from being the main one in the messianic line, David was now using Goliath as his bread to grow up. இந்த தாவீது இந்த கோலியாத் அந்த இடத்துல வச்சிருக்கிற அந்த கோலியாத் ஆனது வந்து தந்திரமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக தாவீதினுடைய அந்த தேவனுடைய திட்டம் தாவீதின் மேல் இருக்கிறதுக்கு எதிராக அங்கே தந்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தாவீதுக்கு அது அந்த கோலியாத் இரையாக இருக்கிறார். So the battle between David and Goliath was the battle between the kingdom of God and the kingdom of Satan. இப்பொழுது தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த யுத்தமானது அது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சாத்தானுடைய ராஜ்யத்துக்கும் நடுவுல இருக்கிற யுத்தமாக இருக்கிறது. It was a battle between the spirit of God and the spiritual hosts of wickedness in the heavenly places, that is Satan's very spirit. அது தேவனுடைய ஆவி, அந்த யுத்தமானது தேவனுடைய ஆவிக்கும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளுக்கும் நடுவில் இருக்கிறது. Even though we see this battle between David and Goliath, when you start teaching the Sunday school students about David and Goliath, you always might always tend to teach them like a physical battle. நம்ம வந்து அந்த எப்பொழுதுமே நம்ம வந்து தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த யுத்தத்தை பற்றி பேசும் பொழுதும் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுதும் அது எப்பொழுதும் உடல் ரீதியான ஒரு யுத்தமாக நாம் அதை There was a mighty Goliath, ஒரு நல்ல பலமுள்ள ஒரு கோலியாத் நின்றார், and there was a small David. அங்க ஒரு சிறிய தாவீது இருந்தான். Well, we know Goliath's height. நமக்கு தெரியும் கோலியாத்தினுடைய உயரம் என்ன. He says it's 6 cubits and a span. That means it was almost like 9.5 feet was his height and his stature, அவனுடைய உயரம் வந்து 6 முழமும் 1 ஜானும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Has anywhere in the Bible mentioned Goliath's height? David's height? தாவீதினுடைய உயரம் எங்கேயாவது வேதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறதா? Has it anywhere in the Bible said that he was slim and thin and like that? எங்கேயாவது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கா அவன் வந்து ரொம்ப ஸ்லிம்மா இருப்பான், ரொம்ப ஒல்லியா இருப்பான்? He'll be like very thin, very like நோஞ்சான் மாதிரி இருப்பான், and God used him, that நோஞ்சான், to now overcome Goliath அப்படி எல்லாம் சொல்லி இருக்கா? There is nothing like that told. David's height, David's stature is not even mentioned anywhere in the Bible. தாவீதை பத்தி அவனுடைய உயரத்தை பத்தி அவன் எப்படி இருப்பான் என்றெல்லாம் வேதத்துல எங்கேயுமே அது சொல்லப்படவில்லை. So we want to make this a physical battle. So big David versus big Goliath versus small David. நம்ம வந்து இத ஒரு உடல் ரீதியாக யுத்தமாக நாம் சொல்ல வேண்டும் என்று பெரிய ஒரு கோலியாத்துக்கு முன்னாடி சிறிய ஒரு தாவீது என்று சொல்லுவோம். It is an assignment. It might be, it's good, we all need to learn together. If anywhere is mentioned about David's height or stature, like it was thin or something like that, height is short or something, just we can discuss after the service. We can use these times for after the service, when eating. எங்கேயாவது வந்து நீங்க போய் பாருங்க தாவீதினுடைய உயரமோ இல்ல அவன் எப்படி இருப்பான் என்றெல்லாம் எங்கேயாவது சொல்லியிருந்தது என்றால் நம்ம அப்புறம் வந்து ஃபெலோஷிப் டைம்ல நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். But David was young. ஆனா தாவீது வந்து இளையவன். That is clearly mentioned. அது மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. And everyone saw him as a young person. He's a youth. அவனை ஒரு இளைஞனாக எல்லாரும் பார்க்கிறார்கள். And they pushed him aside because he was a youth. அவன் ஒரு இளைஞனாக இருக்கிறதுனால எல்லாரும் அவனை தள்ளி வைக்கிறார்கள். The description right from beginning that is given about David is, if you turn with me to 1 Samuel chapter 16. 1 சாமுவேல் 16க்கு நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். In 1 Samuel chapter 16, and you can see from where David is being introduced, he says in verse 8, No, verse 12. Verse 12 he says, so he sent and brought him in. Now he was ruddy, with bright eyes and good looking. And the Lord said, arise, anoint him, for this is the one. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். And he was the youngest of the whole 8 children of the sons of Jesse. அந்த அவர் ஜெசிக்கு வந்து இவன் தான் 8வது பிள்ளையே. 8 பிள்ளைங்களே இவன் தான் கடைசி பிள்ளையாக இருந்தார். And you can see also everywhere wherever they saw David, they saw him as young youth and they pushed him aside. எங்கெல்லாம் அவங்க தாவீதை பாக்குறவங்க அவங்க பாக்குற எல்லா இடத்துலயுமே தாவீதை வந்து ஒரு சிறியவன் இளைஞன் என்று அவனை தள்ளிவிட்டார்கள். சொல்லுவாங்க பொடி பையன், இவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லி, ரொம்ப பொடியன் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவாங்க. The people will say he is a little boy, he doesn't know anything, he is a small boy. அந்த மாதிரி even in 1 Samuel chapter 17, and if you turn with me to verse
33, and Saul is saying to David, King Saul, who was the king at that time, is seeing David and he's saying, in 33, and Saul said to David, you are not able to go against this Philistine to fight with him, for you are a youth, and he is a man of war from his youth. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். So his whole family saw him as a very young person. Don't know whether he was a short person or thin person, but he was a young person, and they pushed him aside. அவனுடைய முழு குடும்பமுமே அவனை இளைஞன் என்று, சிறிய பையன் என்று அவனை எல்லாரும் முழு குடும்பமே அவனை தள்ளினார்கள். Now you can see that not only his own brothers and not much about dad, I think, but his own brothers, but also you can see here that Saul is now pushing him aside and saying, you can't go for war because he is a youngster. இங்க அவனுடைய தாவீதினுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, இங்கே சவுலும் அப்படி, நீ இளைஞன், நீ அவனுக்கு முன்பாக நீ யுத்தத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றாரு. But not only that, you can see in 1 Samuel chapter 17 and verse 42, if you take, 1 சாமுவேல் 17:42 எடுத்துக்கொண்டீர்கள். And when the Philistine looked about and saw David, he disdained him, for he was only a youth, ruddy and good looking. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாயிருந்தான். So this is who Goliath is saying. Goliath is saying to this David and the Israel army that, see, this person, David is a young person. He is ruddy and whatever it is, good looking. So a man, a rugged man who is coming to fight for a battle, how is he like this good looking? How is he like so young? He cannot fight with me. That's what it is. இங்கே அந்த கோலியாத் சொல்கிறார், அந்த பெலிஸ்தன் அந்த கோலியாத் சொல்லுகிறார், இவன் இளைஞனா இருக்கிறான், இவன் சிவந்த சௌந்தரியமும் சிவந்த மேனியும் உள்ளவனா இருக்கிறான், இப்படி நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன், எனக்கு முன்னாடி எப்படி இவன் சண்டை போட முடியும்னு அவனே அசட்டை பண்ணான். So you can see that everyone were pushing David aside because he was a young man. எல்லாருமே அவன் தாவீது இளைஞனா இருக்கிறதுனால எல்லாருமே தாவீதை அசட்டை பண்ணினார்கள். Many time youngsters are being pushed aside because they are young only. பல நேரங்கள்ல இளைஞர்களை தள்ளி வைப்பது அவங்க இளைஞர்களா இருக்கிறார்கள் என்றுதான். The same thing that person will say if he was like in another 20 years, we will consider what he says. We'll think as that. அதே நபர் இன்னும் 20 வருஷம் கழிச்சு அவர் ஏதாவது சொன்னார்னா அப்ப நம்ம அதை கேட்போம். If a 17-year-old comes and says, why don't we try like this, we'll be like, okay, wait, okay, we'll ask like people with experience of age or something like that, we'll ask them. But the same thing, if another 40-year-old comes and says, we will think and say, okay, is there a point? We'll start thinking. நம்ம ஒரு 17 வயசு பிள்ளைங்க நம்ம கேட்கும்போது நம்ம சொல்லுவோம், சரி இரு நான் யார்ட்டையாவது நல்ல அனுபவம் உள்ளவங்கள்ட்ட கேட்கிறேன் என்று. இதே 40 வயசு ஆளுங்க சொல்லும் போது, ஓ ஆமா செய்யலாம், நல்லதா இருக்கும்னு நினைப்போம். Hello, okay, all youngsters, do you all agree to that? You all agree to that? When I make you agree, something is coming behind. You know that, no? எல்லாரும் இளைஞர்களும் நீங்க அதை ஒத்துக்குறீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஒரு காரியம் வருது. But it is really that there are lots of them who despise your youth. உண்மையிலேயே நிறைய பேர் அந்த உங்களுடைய இளம் வயதை அவர்கள் அசட்டை பண்ணுவாங்க. Because Apostle Paul is clearly saying to Timothy, this youngster, and is giving an advice. If you turn with me to 1 Timothy chapter 4. அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு அவர் அறிவுரை கூறுகிறார். 1 தீமோத்தி 4வது அதிகாரம். In 1 Timothy chapter 4 verse 12 to 14, if you see. 1 தீமோத்தி 4:12-14 வரைக்கும் பார்க்கலாம். No one despise your youth, but be an example to the believers in word, in conduct, in love, in spirit, in faith, in purity. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. David was a youth. தாவீது ஒரு இளைஞன். But he was a different youth. ஆனால் அவன் வித்தியாசமான இளைஞன். It was not just his young age that was what made him successful. அவனை அந்த இளம் வயதா இருக்கிறது இல்ல அவனை வெற்றியாக்கினது. Here he says, Apostle Paul is saying to Timothy, let no one despise your youth. இங்க அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்றார், உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு. But how people won't despise your youth is, எப்படி இந்த ஜனங்கள் உன்னுடைய இளமையை குறித்து அசட்டை பண்ணாமல் இருப்பார்கள் என்றால், but be an example to the believers in word, in conduct, in love, in spirit, in faith, in purity.
நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. If you are an example for others in this, then people may not despise your youth. இந்த காரியங்கள்ல எல்லாம் நீங்க மற்றவர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு உதாரணமாக இருந்தீர்கள் என்றால் மற்றவர்கள் உங்களுடைய இளம் வயதை குறித்து அசட்டை பண்ண மாட்டார்கள். சிஸ்டர் ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு மாத்திட்டீங்க. ஒரு மாதிரியா இருங்க, ஒரு மாதிரியா இருக்காதீங்க. So you can see here that we are called to be as youngster. What determines them, their strength, is for them to be an example in all this, in faith, in purity, in conduct, in word, in doctrine. This is what is defining a youngster. That is what defined David. ஒரு இளைஞனுக்கு வந்து எது எல்லாம் அவர்களுடைய விசுவாசத்தையும் அவர்களையும் அது விவரிக்கிறது என்றால் அவர்கள் எப்பொழுது அவர்கள் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் எப்படி அவர்கள் ஒரு உதாரணமாக மற்ற விசுவாசிகளுக்கு இருக்கிறார்களோ அதுதான் அவர்களை. And then in verse 13 is saying, Apostle Paul is saying to that youngster, till I come, give attention to reading, to exhortation, to doctrine. Do not neglect the gift that is in you, which was given to you by prophecy with the laying on of the hands of the eldership. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. So you can see here, when we as youngsters, or you as youngsters, we are called to actually be an example. When you are an example in these ways, as mentioned in Timothy, இங்க தீமோத்தியில சொல்லி இருக்கிறபடி நீங்கள் இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் இந்த மாதிரியான எல்லா காரியங்களையும் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்தீர்கள் என்றால், even if man pushes you aside, மனிதன் உங்களை புறம்பே தள்ளினாலும் God will raise you up. தேவன் உங்களை உயர்த்துவார். David was not even in his father Jesse's plan to actually bring him in front of Samuel to be viewed as a king. தாவீது வந்து அவருடைய அப்பா ஜெசியே வந்து அவரை ஒரு ராஜாவாக அபிஷேகப்படுத்துவதற்கு தாவீதை அவங்க அப்பாவே கொண்டுட்டு வரல முன்னாடி. But then when Samuel is asking, is there anyone else, he is saying there is another one youngest who is now rearing the sheep, but I will make him pass. So even a man didn't want, but God will not leave. ஆனா சாமுவேல் கேக்குறாரு, இன்னும் வேற யாராவது இருக்கிறாங்களா அவங்க குடும்பத்துல? என்ன அப்பா சொல்றாரு, இன்னும் கடைசியா ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான் என்று. மனிதர்கள் விட்டாலும் தேவன் அவர்களை விட மாட்டார். And now when the same with Saul saw David as a youngster, but you can see here, even if Saul saw David as a youngster, God created an opportunity, brought the giant there, so that now David will be now brought forward to show who he is to the whole world. இங்கே சவுலுமே வந்து தாவீதை ஒரு இளைஞனாக தான் அவரும் பார்த்தார். சவுல் அப்படி பார்த்திருந்தாலும் கூட தேவன் தாவீதை யார் என்று மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று அவனுக்கு முன்பாக ஒரு பெலிஸ்தியனை, ஒரு ராட்சதரை கொண்டு வந்தார். It is not just that David was a very different person. தாவீது ஒரு வித்தியாசமான ஒரு நபர். He was like, how many times is said about David who he is. Even if he was selected as a king, he in this young age he was selected, there is a reason. அவன் இந்த இளம் வயதில் ஒரு ராஜாவாக அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. He was now one who is going to fight against Goliath and win. There is a reason. அவன் கோலியாத்துக்கு எதிராக சென்று அவன் யுத்தம் பண்ணி ஜெயிக்க போறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. He was now with Saul, with the king who didn't even like David, but still God made him be with him for a reason. அங்கே சவுலுக்கு வந்து தாவீதை பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் தேவன் தாவீதை சவுலோட வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. Because David was an example for God and his attitude and conduct for all the people. ஏனெனில் தாவீது தேவனுடைய குணத்திற்காகவும் தேவனுடைய தன்மையை குறித்து மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். 1 Samuel chapter 18, 1 சாமுவேல் 18, in verse 5 you can see there is one word, that verse 5 if you read, 5வது வசனத்தை படித்தீர்கள் என்றால், so David went out wherever Saul sent him and behaved wisely. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தான். In verse 14, 14, and David behaved wisely in all his ways, and the Lord was with him.
தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். Then verse 15, therefore when Saul saw that he behaved very wisely, he was afraid of him. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். In verse 30, 30வது வசனம், then the princes of the Philistines went out to war, and so it was whenever they went out that David behaved more wisely than all the servants of Saul, so that his name became highly esteemed. பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான், அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. So what is one of David's characteristic? தாவீதினுடைய ஒரு குணம் என்ன? He behaved wisely. அவன் மிகவும் புத்திமானாக He நடந்து had the கொண்டான். wisdom of the Lord exhibiting through him. அவனுக்கு தேவனுடைய ஞானம் அவனுக்கு இருந்தது, அவன் மூலமாக அது வெளிப்படுகிறது. A youngster, a young boy whom everyone else despised, but he behaved wisely that now no man can push him aside. அவன் எல்லாருமே புறம்பே தள்ளின அந்த இளைஞன், சிறிய பையன், அவனுக்கு அவன் மிகவும் ஞானமாக நடந்து கொண்டான், யாருமே அவனை புறம்பே தள்ள So முடியவில்லை. he behaving wisely was known to people, servants, enemies, everyone. அவன் புத்திமானாக நடந்து கொண்டது எல்லோருக்குமே, அங்கே உள்ள ராஜாவுக்கு, வேலைக்காரர்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்தது. And if you are called to be a youngster and you are called to behave wisely, then people will be afraid of your wisdom. நீங்கள் இளைஞராக இருந்து கொண்டு ஆனால் நீங்கள் புத்திமானாக நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய ஞானத்தை பார்த்து ஜனங்கள் பயப்படுவார்கள். And also David was not just wise, but he actually was a man of war, a man of valor. அவன் தாவீது ஞானத்தோட மட்டும் இல்ல, அவன் பராக்கிரமசாலியாகவும் இருந்தான். All of them, not after defeating Goliath, even before defeating Goliath, David was known as a man of war. அவன் கோலியாத்தை அவன் தோற்கடிக்கிறதுக்கு முன்பாகவே தாவீது யுத்த வீரன் என்று தெரியும். That was known to other people. மற்றவர்களுக்கு தெரியும். In 1 Samuel chapter 16, 1 சாமுவேல் 16, in verse 18, when Saul needed a help, 18வது வசனத்துல சவுல் அவனுக்கு உதவி தேவைப்பட்ட பொழுது, then one of the servants answered and said, look, I have seen a son of Jesse the Bethlehemite, who is skillful in playing, a mighty man of valor, a man of war, prudent in speech, and a handsome person, and the Lord is with him. அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமானாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். So here it was not only known for anyone, for David alone, but everyone surrounding, even the servants of Saul knew that there was a son of Jesse who was not just புல்லாங்குழல் வாசிச்சுட்டு உட்காந்துருக்கிற ஆள் கிடையாது. He is not playing flute and making a merry and standing there. He was known as a man of valor, a man of war, prudent in his speech, and the Lord is with him even before having a battle with Goliath. தாவீது அவன் கோலியாத்து கூட யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாகவே சவுலுக்கும் சரி, அவருடைய வேலைக்காரர்களுக்கும் சரி, அங்கே உள்ள ஜனங்களுக்கும் சரி, எல்லோருக்குமே தெரியும் தாவீது யுத்த வீரன் என்றும் பராக்கிரமசாலி என்றும் அவன் ஞானம் உள்ளவன் என்றும் எல்லோருக்குமே தெரிய வருது. சவுலுக்கு அப்ப தெரியல. The servant is saying to Saul, servant is saying to Saul that there is a man like that. Saul didn't know at that time. வேலைக்காரன் சவுலுக்கு சொல்லுகிறான் அந்த நேரத்தில். So you can see that this man was getting himself ready to fight giants. நீங்க பாருங்க, இந்த மனிதன் அவன் கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு அவன் ஆயத்தம் பண்ணி கொள்கிறான். Are you getting ready to fight the giants that Lord is going to bring in front of you? நீங்கள் எல்லோரும் ஆயத்தமாகிறீர்களா? உங்களுக்கு முன்பாக ராட்சதரை தேவன் கொண்டு வரும்பொழுது அதை யுத்தம் பண்ணி ஜெயிப்பதற்கு. Are we ready to fight the giants that God is going to bring in front of us? Surely he will bring. Without fighting giants, you will not gain strength. நிச்சயமாக தேவன் நமக்கு முன்பாக ராட்சதர்களை கொண்டு வருவார். அப்பொழுதுதான் நாம் அதிலிருந்து நாம் பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். There are lots of opposition that we will be faced, so that through those oppositions we will rise higher. நமக்கு எதிராக நிறைய நாம் எதிர்ப்புகளை நாம் பார்ப்போம். ஆனால் அந்த எதிர்ப்புகளின் மூலமாக தான் நாம் எழும்பி நிற்போம். Readiness of a battle to overcome a giant is very important for us.
ஒரு ராட்சதரை மேற்கொள்வதற்கு நாம் அந்த யுத்தத்துக்கு நாம் ஆயத்தமாகிறது மிகவும் முக்கியமானதாக The இருக்கிறது. first point for readiness is முதல் குறிப்பு அந்த ஆயத்தமாவதற்கு your heart for the Lord. உங்களுடைய இருதயம் Your தேவனுக்காக. heart for the Lord. உங்களுடைய இருதயம் Is தேவனுக்காக. your heart for the Lord? உங்களுடைய இருதயம் தேவனுக்காக இருக்கிறதா? You know, your heart needs the Lord because you might need something in your life, but is your heart for the Lord? உங்களுடைய இருதயத்துக்கு தேவன் தேவையாக இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது உங்களுக்கு வேண்டும். You know, ஆனால் உங்களுடைய இருதயம் தேவனுக்காக இருக்கிறதா? your heart, is it for the Lord? Can you say with assurance? நீங்கள் மிகவும் உறுதியாக சொல்ல முடியுமா உங்களுடைய இருதயம் தேவனுக்காக இருக்கிறது என்று? You know, ஆண்டவர் ராஜ்யம்னு சொன்னா திக்கு திக்குன்னு அடிக்குதா ஏதாவது? ஆண்டவர் ராஜ்யம்னு சொன்னா ஹார்ட் பீட் அடிக்குதா? God's king, if we say God's kingdom, your heartbeat is beating. But David was like that. ஆனால் தாவீது அப்படி You இருந்தார். know, when the first time when God asked Samuel to go and anoint David, முதல் தடவையாக தேவன் சாமுவேலை தாவீதை போய் அபிஷேகம் பண்ணு என்று சொன்ன பொழுது he was young, அவன் இளைஞனாக இருந்தான். but there was something that God saw in David. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை தேவன் தாவீதில் பார்த்தார். But there is a clue that is given. ஆனால் அதுக்கு ஒரு யூகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In 1 Samuel chapter 16, 1 சாமுவேல் 16, when all the beautiful big children, sons of Jesse, were passing in front of Samuel to see if he is the king, he is to be anointed as the king. இப்ப ஜெஸ்ஸியோட எல்லா நல்லா உயரமா நல்ல பெரிய அழகா இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் சாமுவேலுக்கு முன்பாக வர வைக்கிறாங்க அவங்க அபிஷேகப்படுத்துவதற்காக. Eliab first, when Samuel saw Eliab, he actually was, I think, the tallest and whatever big stature or whatever it is, I think, or he like kingly physique was there, I think, and Samuel is thinking this person might be the one. And then when Lord said no, he's like thinking, oh, then who else? அவர் சாமுவேல் அந்த எலியாப் அவரை பார்க்கும் பொழுது ஜெஸ்ஸியோட பையனை அவரு நல்ல உயரமா ஒரு அவருடைய உடல் சரீரம் அப்படியாக இருந்ததுனால சாமுவேல் நினைச்சிருக்காரு அவர்தான் என்று. ஆனால் தேவன் சொன்னார் இல்லை. In verse 7, 1 Samuel chapter 16 and verse 7, but the Lord said to Samuel, do not look at his appearance or at his physical stature, but I have refused him, for the Lord does not see as man sees. For man looks at the outward appearance, but the Lord looks at the heart. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். So when God wanted to choose the next king, God was looking for a heart. இப்பொழுது தேவன் அடுத்த ராஜாவை அவர் தேர்ந்தெடுக்க போகும் பொழுது தேவன் அவர் ஒரு இருதயத்தை அவர் பார்க்கிறார். You know, when everyone were passing through, everyone were looking at physical stature, Lord was looking at the heart. எல்லாருமே அவங்களை அந்த சாமுவேலை கடந்து செல்லும் பொழுதும் எல்லாருமே அவருடைய சரீர வளர்ச்சியை பார்க்கும் பொழுது ஆனால் தேவன் அவருடைய இருதயத்தை பார்க்கிறார். His heart was for the Lord. அவனுடைய இருதயம் தேவனுக்காக இருந்தது. His heart was being protected for the Lord. அவனுடைய இருதயம் தேவனுக்காக in the coming verses we'll see that his heart was so much for the Lord, and the Lord saw his heart and he was chosen. வருகிற வசனங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம் அவனுடைய இருதயம் மிகவுமாக தேவனுக்காக இருந்தது. தேவன் அவனுடைய இருதயத்தை பார்த்தார், அவனை தேர்ந்தெடுத்தார். Many are called but few are chosen. பல பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் சிலர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். Out of the 8 people who passed by, might have been all called, but there was only one that could be chosen. That was the one with the heart for the Lord. அந்த 8 பேர் நடந்து போனவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு நபர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறார். How much time would the Lord have taken to say to Samuel, go and call the 8th son of Jesse, and he is the one? God could have told that, but the Lord is scanning and analyzing people and seeing their heart, you know. தேவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த 8 பேரையும் கூப்பிடுங்க, அதுல இவர்தான் இல்ல 8வது ஆளை கூப்பிடுங்க இவர்தான் சொல்றது. 8வது ஆள், 8 பேர் இல்ல 8வது ஆள், 8வது நபரை கூப்பிடுங்க இவர்தான் சொல்றதுக்கு தேவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனால் தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து அவர் சொல்கிறார். He told everyone to pass through, and he was, when people were seeing physical appearance, he was scanning each one's heart. அவர் ஒவ்வொருவரையும் அவர் நடந்து போக சொல்கிறார். ஒவ்வொருவரும் நடந்து போகும் பொழுது அவர்களுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். So today our heart is the one that determines. You need to see if your heart is for the Lord.
இன்றைக்கு நம்மளுடைய இருதயம் தான் தேவன் நம்மை நம்மை தீர்மானிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களுடைய இருதயம் தேவனுக்காக இருக்கிறதா என்று. Matthew chapter 15 verse 18 and 19. மத்தேயு 15, 18, 19ல You know, Jesus is saying, but those things which proceed out of the mouth comes from the heart. வாயிலிருந்து புறப்படுவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை And தீட்டுப்படுத்தும். they defile a man. Verse 19, for out of the heart proceeds evil thoughts, murders, adulteries, fornication, thefts, false witnesses, blasphemies. எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். For from our mouth comes what is in our heart. நம்மளுடைய இருதயத்துல என்ன இருக்கிறதோ அது நம்மளுடைய வாயில் வருகிறது. So please be careful with your mouth. உங்களுடைய வாயை குறித்து நீங்கள் கவனமாக இருங்க. Everyone, I need to be careful with my mouth. Everyone need to be careful with your mouth. நான் என்னுடைய வாயை குறித்து நான் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் உங்களுடைய வாயை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். Because it could be a picture of our heart. அது நம்மளுடைய இருதயத்தின் படமாக இருக்கலாம். You know, in Luke chapter 6 verse 43 to 45. லூக்கா 6:43 இருந்து 45 He is வரைக்கும் saying, for a good tree does not bear bad fruit, nor a bad tree bear good fruit. Verse 43. நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. Verse 44, for every tree is known by its own fruit, for men do not gather figs from thorns, nor do they gather grapes from a bramble bush. Verse 44. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. Verse 45, a good man out of the good treasure of his heart bring forth good, and an evil man out of the evil treasure of his heart bring forth evil, for out of the abundance of the heart his mouth speaks. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். So our mouth is linked to our heart. நம்மளுடைய வாய் நம்மளுடைய இருதயத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. I'm not saying that everyone who keeps quiet has a good heart. I'm not saying that at all. நான் சொல்லல எல்லாரும் அமைதியா இருக்கிற எல்லாரும் நல்ல இருதயம் உள்ளவங்க நான் சொல்லல. But whatever is there in the heart will somehow at some situation try to come through the mouth. ஆனால் நம்மளுடைய இருதயத்துல என்ன இருக்கிறதோ எப்படியோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில அது நம்முடைய வாயின் மூலமாக வெளியே வரும். In Ephesians chapter 4 verse 29, Apostle Paul is now adding on it, saying, no, let no corrupt word proceed out of your mouth. Ephesians chapter 4 verse 29, but what is good for necessary edification, that it may impart grace to the hearers. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். Be careful about what proceeds out of our mouth. உங்களுடைய வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது என்று ஜாக்கிரதையாக இருங்கள். So you can see here that the Lord chose David. இங்கே பார்க்கிறோம் தேவன் தாவீதை தேர்ந்தெடுத்தார். He saw his heart. தேவன் அவருடைய இருதயத்தை பார்த்தார். You know, you can see that everyone around, even Saul's servants, were knowing that he is a man of valor, a man of war. His heart is for the Lord. It was known to everyone, and you can see that the Lord has rightly anointed him as the king. இங்கே பார்க்கிறோம் நம் சவுலுடைய வேலைக்காரர்கள் அவர்கள் பார்க்கிறார்கள் அவன் பராக்கிரமசாலி என்றும் அவன் யுத்த வீரன் என்றும் அவனுடைய இருதயத்தையும் அவர்கள் பார்க்கிறார்கள். தேவன் அவனை அபிஷேகப்படுத்தினார். So what is the first readiness to face giants? முதலாவது ராட்சதரை எதிர்கொள்வதற்கு முதலாவது ஆயத்தம் என்ன? Is your heart for the Lord. அது உங்களுடைய இருதயம் தேவனுக்காக That is கொடுக்கப்படுகிறது. our first preparation. அதுதான் நம்மளுடைய முதல் ஆயத்தம் Now பண்ணுகிறது. what is the second one? இரண்டாவது என்ன? David himself had day-to-day battles in his life before facing Goliath. தாவீது கோலியாத்தை எதிர்கொள்வதற்கு முன்பாகவே அவனுடைய வாழ்க்கையில அவன் பிரச்சனைகளை அவன் எதிர்கொண்டான். Day to day he was facing problems. ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில அவன் பிரச்சனைகளை We think that the first problem that David faced was when he met Goliath. நம்ம நினைப்போம் அவன் முதலாவது பிரச்சனையே தாவீதுக்கு அவன் கோலியாத்தை பார்த்ததுதான் அதுதான் என்று. No, David didn't know anything. He only knew to have some stone and a sling. He didn't know anything. So suddenly when Goliath came, Lord spoke, go and take the stone from there and go and fight the battle. Just throw the stone, it'll go and hit and God will kill Goliath. We just think that he is a person who didn't face any battles in his life. He didn't prepare for that battle, but he day to day was preparing himself, getting himself ready for this battle with Goliath.
நாம நினைப்போம் தாவீதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த இடத்துல அங்க வந்தா தேவன் அவர்கிட்ட பேசினாரு. அங்க கல் இருக்கு எடுன்னு சொன்னாங்க. அங்க கவன் இருக்கு எடுன்னு சொன்னாங்க. அதை எடுத்து அவன் உடனே கோலியாத்தை ஜெயிச்சுட்டான்னு நம்ம நினைப்போம். ஆனா தாவீது அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவன் பிரச்சனைகளை சந்தித்தான். ஒவ்வொரு நாளும் அவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தான். ஒன்னும் தெரியாத தாவீது போய் கோலியாத்தை முறியடிச்சான்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். We will say, oh, David don't know anything, but he went and win the Goliath. ஒன்னும் தெரியாத என்னையே ஆண்டவர் போய் உட்காந்து கோலியாத்தை முறியடிக்க போறாருன்னு நினைச்சிட்டு உட்காந்து ஒன்னும் தெரியாமலே உட்காந்துருக்கலாம்னு நம்ம நினைப்போம். We will be thinking, I also don't know anything. God will use me to go and fight against Goliath. So we will sit like that only. ஒன்னும் தெரியாம தான் ஒரு நாளைக்கு ஆரம்பிப்போம். We will start without knowing anything. ஆனா தேவன் எப்பவுமே கத்து கொடுத்துட்டு இருப்பாரு. But Lord will teach us always. So David knew lots of things that the Lord taught him beforehand. தாவீது தேவன் அவருக்கு முதலாவே கற்றுக் கொடுத்த நிறைய காரியங்கள் தாவீதுக்கு தெரியும். கேட்டா எனக்கு இந்த பைபிள்ல ஒண்ணும் தெரியாது. I don't know anything in this Bible. ஏன் ஒண்ணும் தெரியாது? Why you don't know? ஏன்னா நீங்க வாசிக்கல. Because you didn't read. ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. Because you don't have any. ஏன் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது? Why you don't know anything? அப்ப மக்குன்னு ஒத்துக்கணும் நாம. That means you need to accept yourself that you don't know anything. ஆண்டவர் God has not called us as just dumb people, but God has given us His very Spirit, and it is because of our very ignorance sometimes that we don't know anything. தேவன் நம்மை சும்மா அப்படியே ஒண்ணும் தெரியாதவர்களாக நம்ம அழைக்கவில்லை. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறதுக்கு அழைத்திருக்கிறார். நாம் அப்படியே ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லுவோம். And here you can see in 1 Samuel chapter 17, 1 சாமுவேல் 17 in verse 34, 34, here you can David, when Saul is saying, how can you go and fight this battle against the Philistines? இங்கே சவுல் சொல்லுகிறார், நீ எப்படி அந்த பெலிஸ்தீனுக்கு எதிராக போய் யுத்தம் பண்ண முடியும் என்று. In verse 34, David is saying to Saul, தாவீது 34வது வசனத்துல சொல்லுகிறார், your servant used to keep his father's sheep, and when a lion or a bear came and took a lamb out of the flock, verse 35, I went out after it and struck it and delivered the lamb from its mouth, and when it rose against me, I caught it by its beard and struck and killed it. Verse 34-35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். The point is coming here, verse 36 and 37. Your servant has killed both the lion and bear, and this uncircumcised Philistine will be like one of them, seeing he has defiled the armies of the living God. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். Verse 37. Moreover, David said, the Lord who delivered me from the paw of the lion and from the paw of the bear, he will deliver me from the hand of the Philistines. And Saul said to David, go and the Lord be with you. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். So the first point of readiness is your heart for the Lord. முதலாவது நீங்கள் ஆயத்தம் பண்ணுவது உங்களுடைய இருதயம் தேவனுக்காக இருப்பது. But the second readiness that we need to have is, இரண்டாவது ஆயத்தம் என்னவென்றால், first see that the battle that you are facing is spiritual, not physical. நீங்கள் எதிர்கொள்ளுகிற அந்த யுத்தமானது ஆவிக்குரியது. ஆவிக்குரியது. See that it's a spiritual battle, not it started with a physical. You might be facing something physical, but you need to know that first it is spiritual. You need to learn to deal with it spiritual. நீங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும், நீங்கள் எதிர்கொள்ளுகிற அந்த யுத்தமானது ஆவிக்குரியது என்று, அது உடல் ரீதியானது இல்லை என்று நீங்கள் அதை நீங்கள் கையாளும் பொழுதும் ஆவிக்குரிய வகையில் கையாள வேண்டும். See, David was not speaking about physicality when he was saying, I went and destroyed the lion, I went and destroyed the bear. He is saying that the Lord delivered the lion and the bear into my hands. And what about this uncircumcised Philistine who is defiling the name of the living God? How much is he?
இங்கே தாவீது வந்து நான் செய்தேன் என்று அவன் சொல்லவில்லை. நான் கரடியை கொன்றேன், நான் சிங்கத்தை கொன்றேன் என்றெல்லாம் சொல்வதற்காக அவன் சொல்லவில்லை. ஆனால் தேவன் அந்த கரடியை சிங்கத்தை எல்லாம் எனக்கு கொடுத்து என்னை தோற்கடிக்க வைத்தார். இது யார்? இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன். அவனை தோற்கடிப்பதற்கு எவ்வளவு நேரமாகும்? அவன் ஜீவனுடைய தேவனின் சேனைகளை நிந்தித்தானே என்று சொல்கிறார். He is saying the Lord is the one who delivered the lion and the bear into my hand. Even the battle that he day to day had when he was rearing the sheep, with the battle with the lion and the bear, he was saying it was not physical, it was a spiritual battle for me day to day. அவன் ஒவ்வொரு நாளும் அந்த சிங்கத்தையும் கரடியையும் அவன் எதிர்கொண்டது கூட ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில் அவர் எதிர்கொள்கிற ஒவ்வொரு யுத்தத்தையுமே அவன் சொல்கிறான், அது வந்து உடல் ரீதியானது அல்ல, அது ஆவிக்குரியது என்று தேவன் தான் எனக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்கிறான். He didn't say about a Goliath who was so big in stature. He is now seeing and saying, how can this uncircumcised Philistine defeat the living armies of God? இங்கே அவன் வந்து கோலியாத்த பெரிய ஒரு ராட்சதர் என்றெல்லாம் அவன் பார்க்கவில்லை. அவன் சொல்கிறான், இந்த விருத்த சேதனம் பண்ணாத பெலிஸ்தன் எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்க முடியும் என்று கேட்கிறான். So everyone surrounding saw Goliath as a big person, a big stature, 9 feet high, this sword, this armor, helmet or whatever it is. எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த கோலியாத்தை பார்த்து 9 அடி உயரம் உள்ளவன், இவன் பெரிய ஆளு, அவனுடைய கத்தி இருக்கு, இப்ப பட்டயம் எப்படி இருக்கு என்றெல்லாம் அவர் எல்லாரும் பார்த்தார்கள். But David only saw one, and he saw this uncircumcised Philistine. How can he even defeat the living armies of God? The armies of the living God. ஆனால் தாவீது அவன் பார்த்த காரியம் ஒன்று, எப்படி இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்க முடியும் என்று பார்த்தான். See, to be frank, the honest truth is, உண்மையான சத்தியம் என்னவென்றால், the enemy himself know the battle is spiritual. அந்த எதிரிக்கே தெரியும் அந்த யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம் என்று. But if we don't know the battle is spiritual, then we need to really think. நமக்கு அந்த யுத்தம் வந்து ஆவிக்குரிய யுத்தம் என்று தெரியவில்லை என்றால் நாம் உண்மையிலே யோசிச்சு பார்க்கணும். You know, till that time, till David came to that field there, this Philistine Goliath was saying about, we are here. This man came and stood and say, send one person, we will see if you defeat me, or if you defeat me, we will be your servants. If I defeat you, we will be your servants. So he's just saying the opposite and saying everything was saying about physicality. இங்கே அந்த கோலியாத் வந்து அங்கே நின்று கொண்டு அவன் சொல்லுகிறான், உங்களுடைய ஜனங்கள்ல இருந்து ஒரு ஆளை அனுப்பும், அவன் என்னை தோற்கடித்தான் என்றால் நான் அவனுக்கு வேலைக்காரனாக இருப்பேன், நான் தோற்கடித்தால் அவன் எனக்கு வேலைக்காரனாக இருக்க வேண்டும் என்றால் உடல் ரீதியாக தான் அவன் யுத்தத்தை பார்க்கிறான். You know, but when David came and seeing this battle as spiritual, ஆனால் தாவீது வந்து அந்த யுத்தத்தை ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக பார்க்கும் பொழுது, and when he is taking not a physical sword or physical things, he is taking a stick and a stone and the sling and coming, அவன் வந்து ஒரு உடல் ரீதியான காரியங்களை அவன் வந்து பட்டயத்தையும் கத்தியையும் அவன் எடுக்கவில்லை, அவன் வந்து கல்லையும் கவுனையும் அவன் எடுத்துக்கொண்டு அவன் வருகிறான். Till that time Goliath didn't speak anything about gods or anything. He was speaking about physicality. Immediately when David came forward, he is starting to say in verse 43, 1 Samuel 17:43, அவன் கோலியாத் அது வரைக்கும் வந்து அவன் தேவர்களை குறித்தோ எதை குறித்தும் அவன் பேசவே இல்லை. ஆனால் இப்பொழுது தாவீது வந்தவுடன் அவன் பேசுகிறான். In verse 43, so the Philistine said to David, am I a dog that you come to me with sticks? And the Philistine cursed David by his gods. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். Till that time his mouth was saying everything. Nothing about God has been mentioned here. Nothing about Israel's God or something has been mentioned. But immediately when David came forward, when David came spiritually seeing this uncircumcised Philistine, he now started cursing David and the armies by his gods. இங்கே அது வரைக்கும் அந்த கோலியாத் வந்து எது ஒன்றுமே அவனுடைய தேவர்களை குறித்தோ இல்லை இஸ்ரவேலினுடைய தேவன் என்றோ எதுவுமே அவன் பேசவில்லை. ஆனால் தாவீது வந்தவுடன், தாவீது அந்த யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம் என்று பார்த்தவுடன், இவன் அவனுடைய தேவர்களை கொண்டு தாவீதையும் அவனுடைய கூட்டத்தையும் அவன் சபிக்கிறான். You know, till we see it physical, the enemy will try to bring it forward to us physical because he will not have any trouble.
நாம் வந்து அது உடல் ரீதியாக பார்க்கிற வரைக்கும் எதிரியும் அப்படியே தான் உடல் ரீதியாக பார்த்து கொண்டு அவன் நம்மை எதிர்க்க தான் வருவான். அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. The moment you start looking into spiritual, ஆனால் எந்த நேரம் நீங்கள் அதை ஆவிக்குரியது என்று பார்க்கிறீர்களோ, then the enemy will know. Now he is not coming, cannot come with his physicality. He starts cursing with his gods next time and saying, what will we be afraid, you know? அப்பொழுது அவன் உடல் ரீதியாக வர முடியாது. அப்பொழுது உடனே அவனுடைய தேவர்களை வைத்து இவன் சபித்துக் கொண்டு இருக்கிறான். You know, it is like you know, when he doesn't have the first line, when we see that it's a spiritual battle, then he will come and say, I am going to curse you by Baal gods. I am going to curse you by this. Oh, that person cursed me. We are a living God. We worship a living God. We need to draw our strength. If the enemy is cursing us with something, he knows who we are. So we don't need to worry about it. We can rise up above so easily. நாம வந்து அந்த அந்த யுத்தத்தில் நாம நிற்கும் பொழுது இப்ப நம்மளுடைய எதிரியானவன் அவனுடைய தேவர்களை வைத்து அவனுடைய பாகால் தேவர்களை வைத்து அவன் வந்து நம்மை சபிக்கிறான் என்றால், ஓஹோ அவன் என்னை சபித்து விட்டான் என்று பார்க்கிறதில்லை. நாம் நம்மளுடைய ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறவர்களா நாம் இருக்கிறோம். நாம் எழும்ப வேண்டும். You know, in verse 45 we can see in 1 Samuel chapter 17 and verse 45 onwards, then David said to the Philistine, you come to me with a sword, with a spear and with a javelin, but I come to you in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom you have defiled. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். Now clearly he told to Goliath, I am not coming for all your javelin and these things and all is not my concern. I am coming in the name of the Lord and you will be defeated. இப்பொழுது தாவீது கோலியாத்தை பார்த்து நேரடியாக அவன் சொல்கிறான், நீ பட்டயத்தோட வா ஈட்டியோட வா, எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நான் என்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல நான் வருகிறேன், நான் உன்னை தோற்கடிப்பேன் என்று சொல்கிறான். Verse 46, this day the Lord will deliver you into my hand and I will strike you and take your head from you, and this day I will give the carcasses of the camp of the Philistines to the birds of the air and the wild beasts of the earth, that all the earth may know that there is a God in Israel. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். In verse 47, then all this assembly shall know that the Lord does not save with sword and spear, for the battle is the Lord's and he will give you into our hands. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். Amen. Amen. See, when that happened, when he told that, this Goliath with all the sword and everything started running and coming towards David, because now he cannot stand. His anger is come. The spiritual battle is started. He is now running and coming, and David just defeated him. இப்பொழுது இதையெல்லாம் கேட்டவுடன் இந்த கோலியாத் வந்து உடனே இதையெல்லாம் கேட்டவுடன் இப்ப அவனுக்கு தெரியுது இந்த ஆவிக்குரிய யுத்தம் ஆரம்பிக்கிறது என்று அவன் ஓடி வருகிறான் அவனுடைய ஈட்டியையும் பட்டயத்தையும் கொண்டு. ஆனால் தாவீது அவனை தோற்கடித்தான். To be frank, we need to know to fight our spiritual battles. வெளிப்படையாக சொல்லணும்னா நமக்கு தெரிய வேண்டும் நம்மளுடைய ஆவிக்குரிய யுத்தங்களை நாம் எப்படி போராட வேண்டும் என்று. You know, not in flesh and blood, அது மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் அல்ல, not in human words, மனிதனுடைய வார்த்தையில் அல்ல, but in the spirit, in the name of Jesus. ஆனால் ஆவிக்குரிய காரியத்துல இயேசுவின் நாமத்துல. It is so important that you learn to fight your spiritual battles. உங்களுடைய ஆவிக்குரிய யுத்தங்களை நீங்கள் போராடுவதற்கு கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். If you don't defeat the giant which God has brought in front of you, you cannot move forward into the next step. தேவன் உங்களுக்கு முன்பாக கொண்டு வர அந்த ராட்சதரை நீங்கள் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியவில்லை என்றால் உங்களால் அடுத்த படியை எடுத்து வைக்க முடியாது. We might be like the Israelites who lived in the promised land but could not enjoy any promises of that land. நாம் இஸ்ரவேல் ஜனங்களை போல அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் வாழலாம், ஆனால் அதில் உள்ள எந்த ஒரு எதையும் ஒன்றை அனுபவிக்காமல் இருக்கலாம். How it will be when we are in the promised land of God but not enjoying the promises of God? எவ்வளவு பரிதாபமானதாக இருக்கிறது. நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருந்து கொண்டு அதை ஒன்றையுமே அனுபவிக்க முடியவில்லை என்றால். You know,
David knew something that the Lord had trained him. தாவீதுக்கு தெரியும் தேவன் ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று. So the one of the main point, first is your heart is for the Lord, second is you need to really know that your battle is spiritual. முதலாவதாக உங்களுடைய இருதயம் தேவனுக்காக இருக்க வேண்டும். இரண்டாவது உங்களுக்கு உண்மையிலேயே தெரிய வேண்டும் அந்த யுத்தமானது And the third and the ஆவிக்குரியது என்று. final point I want to put forward is, மூன்றாவது கடைசி பகுதி நாம் சொல்ல விரும்புவது, start your battle with what the Lord has trained you already with. தேவன் உங்களை எதில் பயிற்சி வைத்திருக்கிறாரோ அதை வைத்து நீங்கள் உங்களுடைய யுத்தத்தை ஆரம்பியுங்கள். Start with whatever Lord has trained you till this point. இந்த நேரம் வரைக்கும் தேவன் உங்களை எதில் பயிற்சி வைத்திருக்கிறாரோ அதை கொண்டு நீங்கள் ஆரம்பியுங்கள். David entered the battle voluntarily to fight against Goliath. தாவீது அவர் தானாகவே தான் அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்பதற்காக அவர் தானாகவே அவர் போய் சேர்ந்தார். But there was also lots of help available to him. அவனுக்கு நிறைய உதவி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. In 1 Samuel chapter 17 and verse, immediately when he decided to go for the fight, you can see in verse 38 and 39. அவன் யுத்தத்துக்கு போக விரும்பின பொழுது அந்த 38 39ல நீங்க So பார்க்கலாம். Saul clothed David with his armor and he put a bronze helmet on his head and he also clothed him with a coat of man. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை Male, coat of mail. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். And verse 39, David fastened his sword to his armor and tried to walk, for he had not tested them. And David said to Saul, I cannot walk with these, for I have not tested them. So David took them off. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. This also in Sunday school they will teach that he put Saul's armor and David was so small that he couldn't walk, and then they removed it and kept, and he was strong. சண்டே ஸ்கூல்ல இப்படியா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இப்படி கூட அந்த தாவீதுக்கு அந்த So heavy, correct, weight. பட்டயத்தை எல்லாம் போட்டப்பட அவனுக்கு அது மிகவும் கனமாக இருக்குது. அவன் சின்ன பையன், அவனால அதை தாங்க முடியல, அதனால அதை எடுத்து போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. So David is so weak. அப்பனா தாவீது The பலவீனம். man of valor which they were saying was so weak that he couldn't even put the armor. Was that the case? பராக்கிரமசாலி யுத்த வீரன் அவன் பலவீனமாக இருக்கிறானா? அவன் மேல அந்த பட்டயத்தை கூட போட முடியவில்லையா? No, he didn't use it because he has not tested it. He was not using this and going for war. அவனுக்கு இதையெல்லாம் போட்டுக்கொண்டு அவனுக்கு யுத்தத்துக்கு போறதுக்கு அவனுக்கு பழக்கம் இல்லை. You know, he tried that armor of Saul. அதை அவன் முயற்சி பண்ணினா, அந்த வஸ்திரங்களை போட்டு பார்த்தான். But he was not trained in using it. ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு அவனுக்கு பயிற்சி கொடுக்கவில்லை. So he didn't want it. He asked him to remove it. அதனால அவனுக்கு வேண்டாம் என்று அதை கழட்டி Now விட்டான். David, to whole life in his kingdom, when he went everywhere, he didn't go with a sling and a stone. அதற்கு பிறகு தாவீது அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே அவன் அந்த கல்லையும் கவனையும் எடுத்துட்டு போவான். You know, the anointed king, now he used this, but afterwards you can see that he was a man of war. He put everything on, he was going for a war. இப்பொழுது அவன் அதையெல்லாம் பயன்படுத்தினான். ஆனா அதுக்கு பிறகு பார்த்தோம் என்றால் அவன் எல்லா பட்டயத்தையும் பயன்படுத்தி தான் அவன் சென்றான். But he started with what he was trained with. ஆனால் எதில் அவன் பயிற்சிவிக்கப்பட்டானோ அதில் அவன் ஆரம்பித்தான். What was he trained with? அவன் எதில் பயிற்சிவிக்கப்பட்டான்? He was trained with a stick. அவன் அந்த தடியில தான் அவன் He was பயிற்சிவிக்கப்பட்டான். trained with a sling. அந்த கவுன்ல தான் அவன் He பயிற்சிவிக்கப்பட்டான். was trained with a stone. அந்த கல்லுல தான் அவன் So he பயிற்சிவிக்கப்பட்டான். took a stick. அவனுக்கு அந்த தடி இருந்தது. And for that Philistine told, am I a dog to chase me out with a stick? அந்த பெலிஸ்தியன் சொன்னா, நான் என்ன நாயா இந்த தடியை கொண்டுட்டு வந்து என்னை He took a துரத்துறதுக்கு? sling. அவன் அந்த கவுனை எடுத்தான். He went and took those 5 smooth stones. அந்த 5 கூழாங்கல்களை எடுத்தான். You know, he didn't knew that the first stone he was going to die, but he anyway took 5 stones. Might be he knew that these are the directions I need to put it in and see. I don't know. அவனுக்கு தெரியல. அவனுக்கு முதல் கல்லிலேயே அவன் இறந்துருவான்னு கூட அவனுக்கு தெரியாது. அவன் 5 கல்லையும் எடுத்துக்கிட்டான். That's what I will presume. You know, like he took 5 stones means he thought that 5 stones he can carry and do something in the 5th stone at least, you know. நான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவன் அந்த 5 கல்லையும் எடுத்துக்கிட்டு 5 கல்லையும் கொண்டுட்டு போய் அவனை யுத்தம் பண்ணி ஜெயிச்சிரலாம்னு அவன் நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். But you can see here that whatever he is trained with, the first one he put the aim, the Lord was with him, it hit the forehead and he fell face down.
ம். அவன் முதலாவது அந்த கல்லை எடுத்து கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் அந்த கல்லை எடுத்து அவன் மேல அவன் போடும் பொழுது அவன் தலையில பட்டு அவன் அப்படி முகம் குப்புற விழுந்தான். Now, what are you trained with? நீங்கள் எதில் பயிற்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? With whatever Lord has trained you with, start. எதிலெல்லாம் தேவன் உங்களை பயிற்சிவித்திருக்கிறாரோ ஆரம்பிங்க அதை If the வச்சு. Lord has brought a giant in front of you and he has trained you to certain extent, then Lord is going to give you the victory with that certain extent of training that he has given you. உங்கள் தேவன் உங்களுக்கு முன்பாக ஒரு ராட்சதரை கொண்டு வருகிறார் என்றால் தேவன் உங்களை எந்த அளவுக்கு உங்களை பயிற்சிவித்திருக்கிறாரோ அந்த அளவில் நீங்கள் செல்லும் பொழுது தேவன் உங்களை பயன்படுத்துவார். Now many of them are waiting for training with Saul's armor and then going to go for fight, that's why we are all waiting till I get strength and wear the armor and get ready for war. I'm going to train myself. Surely not. If the Lord has trained you till this moment, you can move forward in faith and use what you have been trained. You will be surprised. நீங்க பல பேர் நான் சவுளுடைய வஸ்திரம் சவுளுடைய பட்டையம் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் நான் போகணும், அது பயிற்சி வைத்து தான் போகணும் என்று நினைப்பீர்கள். ஆனால் தேவன் இன்னைக்கு எந்த அளவுக்கு உங்களை பயிற்சி வைத்திருக்கிறாரோ அதை எடுத்துக்கொண்டு நீங்க போங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. No, we see others. Oh, this person is doing like this. Oh, this person taught like this. Oh, this person is doing ministry like this. Oh, this person like this. Nothing will work. Lord has trained you in something. Yours will work for what God has called you. Amen. நீங்க மத்தவங்களை நம்ம பார்த்துட்டு இந்த நபர் இப்படி செய்யறாங்க, அந்த நபர் இப்படி ஊழியம் செய்யறாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. தேவன் உங்களை எதில் பயிற்சி வைத்திருக்கிறாரோ அதை கொண்டு நீங்க ஆரம்பிங்க, தேவன் உங்களை பயன்படுத்துவார். Be confident. If the Lord is with you and you want to go forward with the Lord, you just move forward with what you have been trained with for the Lord. தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் தைரியமாக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்த தேவன் பயிற்சிவித்த காரியத்தை கொண்டு நீங்கள் செய்யுங்கள். It might be a sling and a stone. Go with that. உங்களுக்கு கவனம் கல்லும் தான் இருக்கிறது என்றால் அதை எடுத்துக்கொண்டு போங்கள். Go with abundance of stones. நீங்க நிறைய கற்களை எடுத்துக்கொண்டு போங்க. With whatever you are trained with, take that in abundance and go. எதுல எல்லாம் பயிற்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதை நிறைய எடுத்துட்டு போங்க. That is the only thing that we need. But it's not that you only need that. Later on Lord will train you more. But this is the first giant that you need to kill by faith. முதலாவதாக இந்த முதல் ராட்சதரை நீங்கள் விசுவாசத்தினால கொல்லுவதற்கு நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறதை எடுத்துக்கொண்டு போங்க. This was not the last giant that David killed. இது கடைசி ராட்சதர் இல்ல தாவீது கொன்னது. This for you all homework. Okay, you can go home and whatever you do, you can read it. You need to come and say what all David did and his men did against giants. நீங்கள் வீட்ல போய் இது உங்களுக்கு ஹோம்வொர்க், நீங்க போய் பாருங்க தாவீது எத்தனை ராட்சதர்களை கொண்டார், என்னவெல்லாம் அவர் எத்தனை பேருக்கு யுத்தத்திற்கு போனார் என்று. Nowadays the world itself is helping in us sharing the gospel. இன்றைக்கு நமக்கு உலகமே நமக்கு உதவி பண்ணுது. இந்த Now this question I asked, you go and put in your Google, AI itself will give with the verse. நான் இந்த கேள்வி கேட்டதை நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா ஏஐயே உங்களுக்கு பதில் கொடுக்கும். How many giants did David kill? You put in that and it will give you with the verse everything that after this how many giants David had to kill. And he even got tired that he was not able to kill a giant and God helped him. இதுக்கு பிறகு எவ்வளவோ ராட்சதர்களை தாவீது யுத்தத்தில் அவன் கொன்றவனாக இருந்தால் ஒரு தடவை அவன் முடியாத பொழுது கூட தேவன் அவருக்கு உதவி பண்ணார். So you can see here that the Lord is calling us. He has anointed us. Anointed means he has given you the power to now move forward. தேவன் உங்களை அழைக்கிறார், தேவன் உங்களை அபிஷேகப்படுத்தி இருக்கிறார் என்றால் நீங்கள் முன்னோக்கி செல்வதற்கு உங்களுக்கு அவர் வல்லமையை கொடுக்கிறார். When Samuel anointed David, he is saying that the spirit of the Lord was upon him. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது மேல் இருக்கிறது என்று சொன்னார். Before that also he was a Lord's person, but there was an anointing. The power of the Lord, the power of the Spirit was now given as publicly, as authoritatively as possible. அதுக்கு முன்பாகவும் அவன் தேவனுடைய மனிதனாக தான் இருந்தான். ஆனால் அந்த நேரத்துல வெளிப்படையாக பகிரங்கமாக ஜனங்களுக்கு முன்பாக அவன் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. So do you not know that you and me have been made ready for the battle or in the process of being ready for the battle? உங்களுக்கு தெரியாதா, நீங்களும் நானும் அந்த யுத்தத்துக்காக ஆயத்தம் பண்ணுகிறவர்களாகவும் அதை செய்கிறவர்களாகவும் இருக்கிறோம் என்று. Where is our heart? நம்மளுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? Are we getting ready for the battle? Do you know that the battle is spiritual? நீங்கள் அந்த யுத்தத்துக்காக ஆயத்தமாகிறீர்களா? உங்களுக்கு தெரியுமா? Physical, now turn it to spiritual. Go to your home, shout out to the Lord, fight a spiritual battle.
நீங்க இதுவரைக்கும் அதை உடல் ரீதியாக நீங்கள் யுத்தம் பண்ணியிருந்தாலும் இப்பொழுது அதை ஆவிக்குரியதாக மாற்றுங்கள். நீங்கள் வீட்டுக்கு போய் அதை ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ணுங்கள். As of now, whatever giants you have to face, you don't need any extra training. நீ இந்த நேரத்துல நீங்கள் என்ன மாதிரியான ராட்சதர்களை எதிர்கொண்டாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எதுவும் தேவையில்லை. This moment, what you are facing is what you have been trained with. Use it in abundance. இந்த நேரத்துல நீங்கள் எதை எதிர்கொள்கிறீர்களோ நீங்கள் அது வரைக்கும் தான் நீங்கள் பயிற்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் அபிரிதமாக வைத்துக் கொள்ளுங்கள். What are the giants you are facing today? என்ன மாதிரியான ராட்சதர்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள்? Is it fear? பயமா? Is it anxiety? இல்லை கவலையா? Is it depression? மன அழுத்தமா? What is the reason for that? அதற்கு காரணம் என்ன? Is it your future? அது உங்களுடைய எதிர்காலத்தை Is it your health? இல்லை உங்களுடைய Is ஆரோக்கியமா? it your wealth? இல்லை உங்களுடைய Is பொருளாதாரமா? it your children? இல்லை உங்களுடைய Is பிள்ளைகளா? it your parents? இல்லை உங்களுடைய பெற்றோர்களா? Or what is it? Is it our studies? Is it our job? Is it our visa? What is it? இல்லை வேற என்ன இருக்கிறது? இல்லை நம்மளுடைய படிப்பா, நம்மளுடைய வேலையா? You see what is the giant that is in front of you that is stopping. It is not wrong, but you need to now know what is stopping you. நீங்க நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களுக்கு முன்பாக என்ன ராட்சதர் நிக்கிறது என்று, எது உங்களை தடுக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். And now take that battle spiritual. The Lord has disarmed the giants. The Lord has disarmed the principalities. The Lord has disarmed the powers. நீங்கள் அந்த யுத்தத்தை நீங்கள் ஆவிக்குரியதாக எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் அந்த அதிகாரத்தையும் வல்லமைகளையும் எல்லாவற்றையும் அவர் உரிந்து போட்டிருக்கிறார். So the giant is not a giant. அந்த ராட்சதர் அல்ல. It doesn't have anything that it claims to have. The sword or javelin or spear is nothing. அவன் என்னவெல்லாம் இருக்கு, பட்டயம் ஈட்டி என்னவெல்லாம் இருக்கு என்று சொல்கிறானோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. For David that was nothing. தாவீதுக்கு அது ஒன்றுமே இல்லை. But he went in the name of the Lord. ஆனால் அவன் தேவனுடைய நாமத்தில் சென்றான். It doesn't take much time for us to fight this battle. நமக்கு அந்த யுத்தத்தை பண்ணுவதற்கு நிறைய நேரம் எடுக்கும். This time you give it to the Lord, your battle starts. It can just go in minute. நீங்க இந்த நேரத்துல நீங்க தேவனிடத்துல ஒப்புக்கொடுங்க, உங்களுடைய யுத்தமானது ஒரு நிமிஷத்துல முடியும். You know, the right heart in front of the Lord will just in a second change things. Amen. உங்களுடைய இருதயமானது தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கும் பொழுது ஒரு நொடியில தேவன் அதை மாற்றுவார்.